வணக்கம் மை ஃபெலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி யூனிட் 6ல இருந்து தான் ஒன்லைனர் டெஸ்ட் பார்க்குறோம். டெஸ்ட் நம்பர் 1. அதுக்கு முன்னாடி இந்த ஒன்லைனர் டெஸ்ட் சீரீஸ் நான் எப்படி கொண்டு போக பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டடீஸ் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பாலிட்டிலையும் யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி 2 சப்ஜெக்ட்டும் தான் இப்போ எடுத்திருக்கேன். பாலிட்டியில் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2 ஒன்லைனர் டெஸ்ட் சீரீஸ்மே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக வரும். அதாவது ஒரு நாள் பாலிட்டி, ஒரு நாள் யூனிட் 6, ஒரு நாள் பாலிட்டி, ஒரு நாள் யூனிட் 6 அந்த மாதிரி வந்து வரும். ஏன்னா இந்த 2 யூனிட்டும் கம்பைண்டாக நமக்கு 35 கேள்விகள் வந்துட்டு சாலிடாக வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ளூ பிரிண்ட்லேயே பாலிட்டியில் 15, யூனிட் 6ல பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள். அதில் யூனிட் 6ல வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எதுவுமே கிடையாது. பாலிட்டியில் மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2லேருந்து 3 கேள்வி மேக்ஸிமம் வருதுன்னு வைங்களேன். அப்போது 35ல் 32 கேள்விகள் புக்கில் இருந்தோ இல்லை இந்த சிலபஸ் ஒட்டின அவுட் சோர்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் புக் அதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நம்ம டார்கெட் வந்து 30+. ஸோ இந்த 2 யூனிட்டில் கம்பைண்டாக நம்மளுடைய டார்கெட் 30+. அதுக்காக தான் இந்த ஒன்லைனர் சீரீஸ் வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 சப்ஜெக்டோடைய டைம் லைன் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 யூனிட்டையும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடிக்கிறதுக்கு நம்ம என்ன டைம் லைன் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது வந்துட்டு ஏப்ரல் முடிய போது, மே வந்து இன்னொரு 2 நாள் ஸ்டார்ட் ஆகிடும். மே எண்டுக்குள்ளே வந்து நம்ம முடிகிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். மே எண்டுக்குள்ளே பாலிட்டியும் யூனிட் 6ம் அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்த 2 சில யூனிட்டுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருக்கிற அத்தனை டாபிக்ஸ்மே வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற லெசன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத முடிச்சிடுவோம். சரிங்களா? இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 2 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் பேசிஸில் அதாவது ஐஎன்எம் போகலாமா இல்லை ஹிஸ்ட்ரி போகலாமா எக்கனாமிக்ஸ் போகலாமாங்கிறது அடுத்தது வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் கேள்வி, வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மற்றும் காந்தியடிகளின் முழக்கத்தை குறிப்பிடுக. கேள்வி நல்லா பாருங்க. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மற்றும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாங்க இல்லையா, அந்த தீர்மானத்தில் காந்தியடிகளுடைய முழக்கம் என்ன? ஆன்சர் 8 ஆகஸ்ட் 1942. இதுதான் வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. அப்போ காந்தியடிகளோட முழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செய் அல்லது செத்து மடி, அதாவது டூ ஆர் டை. இதுதான் வந்துட்டு இந்த வெள்ளையனே வெளியேறு அந்த மூமெண்ட்டுக்கான முழக்கம். சரிங்களா? 2வது கேள்வி, சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்த இதழ்களில் முக்கியமான 2 இதழ்களை கூறுக. சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்த இதழ்களில் முக்கியமான 2 இதழ்கள் என்ன? ஆன்சர் சுதேசமித்ரன் மற்றும் இந்தியா. சுதேசமித்ரன் அண்ட் இந்தியா. நிறைய பத்திரிகைகள் இருக்கும். அதில் இந்த 2 பத்திரிகைகள் ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள். 3வது கேள்வி, பாரத மாதா சங்கத்தால் தூண்டப்பட்டவர் யார்? பாரத மாதா சங்கத்தால் தூண்டப்பட்டவர். ஆன்சர் வாஞ்சிநாதன். 4வது கேள்வி, ரவுலட் சட்டத்தின் நோக்கம் என்ன? ரவுலட் சட்டத்தின் நோக்கம் என்ன? அந்த சட்டம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கான நோக்கம் என்ன? என்னன்னா, முறையான விசாரணையின்றி யாரையும் கைது செய்யலாம். அதுதான் இந்த சட்டத்துக்கான நோக்கம். முறையான விசாரணையின்றி, எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம, விசாரணை இன்றி யாரையுமே வந்து கைது செய்யலாம். அதுதான் இந்த சட்டத்துடைய நோக்கம். அதாவது முறையான விசாரணையின்றி யாரை வேணாலும் பயங்கரவாதிகள் அப்படின்னு வந்துட்டு அவங்கள வந்துட்டு வகைப்படுத்தி கைது பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொடுத்த சட்டம் தான் இந்த ரவுலட் சட்டம்.
5வது கேள்வி, சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர்கள் யார்? சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர்கள் யார்? ஆன்சர் டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ். டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ். நாகேஸ்வர ராவ். 6வது கேள்வி, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. குரூப் 4ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ஆன்சர் ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். ருக்மணி லட்சுமிபதி. 7வது கேள்வி, கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசின் ஆதரவு போக்கை எதிர்த்த சங்கம் எது? கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களுடைய செயல்பாடுகளுக்கு அன்றைய அரசு, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆதரவாக இருந்ததை எதிர்த்த சங்கம் எது? ஆன்சர் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் இவங்க தான் அதை வந்து எதிர்த்திருப்பாங்க. 8வது கேள்வி, 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை கூறுக. 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு, ஐஎன்சி மாநாட்டில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகளோட எண்ணிக்கை. மொத்தம் எத்தனை பேருனா 607 பேர் வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. 607 பேர் 3வது இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பாங்க. 9வது கேள்வி, வஉசியும் சிவாவும் கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதில் கலகம் வெடித்த இடம். வஉசியும் சிவா இருவரையும் வந்து கைது செய்யப்பட்ட செய்தி பரவுனதுல கலகம் வெடித்த இடம் எது? ஆன்சர் திருநெல்வேலி. திருநெல்வேலி அங்கதான் வந்துட்டு இந்த கலகம் வந்து வந்திருக்கும். இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம். 10வது கேள்வி, மொத்தம் இருந்த 98 இடங்களில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? மொத்தம் இருந்த 98 இடங்களில், தேர்தலில் 98 இடத்துல நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? ஆன்சர் 63 இடங்கள். 63 இடங்கள்ல வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. 11வது கேள்வி, காந்தியடிகளின் சட்ட மறுப்பு இயக்கத்தை, காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியதற்கான காரணத்தை கூறுக. காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியதற்கான காரணத்தை கூறுக. இதுக்கு 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, வட்டமேசை மாநாடு, அது 3 வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும். அதில் 1, 2, 3 இந்த 3ல் ஃபர்ஸ்ட்லேயும் தேர்ட்லேயுமே வந்துட்டு காங்கிரஸ் வந்து கலந்துருக்க மாட்டாங்க. அதை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. 2வதுல மட்டும்தான் காங்கிரஸ்க்கு சார்பாக இவர் காந்தியடிகள் வந்துட்டு போயிருப்பார். ஆனால் இவர் சொன்ன கோரிக்கைகள், இவர் முன்வைத்த கோரிக்கைகளை வந்துட்டு ராம்சே மெக்டொனால்டு, அவர் தான் வந்து இந்த 3 மாநாட்டுக்குமே வந்து தலைமை தாங்கியிருப்பார். அவர் வந்துட்டு வைஸ்ராய், அந்த வைஸ்ராயுமே வந்துட்டு இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை. அதனால் கடுப்பான காந்தி என்ன பண்ணிடுறாரு, திரும்ப இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு சட்ட மறுப்பு இயக்கத்தை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ சிம்பிளாக என்னென்னா, காந்தியடிகள் அவர் முன்வைத்த கோரிக்கைகள், அவர் சில கோரிக்கைகள்லாம் வைப்பார். அந்த கோரிக்கைகள் வந்துட்டு வைஸ்ராய் வந்து ஏற்றுக்கொள்ளலை, வைஸ்ராய் வந்து அக்செப்ட் பண்ணலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு, ஓகே நான் சொல்கிறது எதுவுமே கேட்கலையா, அப்போ நான் வந்து அடுத்த
போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? 12வது கேள்வி, சுதேசமித்ரன் என்ற தமிழ் தேசிய பருவ இதழ், நல்லா பாருங்க, இந்த வார்த்தை முக்கியம். தமிழ் தேசிய பருவ இதழ், பருவ இதழ்னா வந்துட்டு மந்த்லி மேகசின், ஓகேங்களா? அதை தொடங்கியவர் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுதேசமித்ரன் பருவ இதழாக தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் அதை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சுதேசமித்ரன் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1891. தொடங்கியவர் ஜிஎஸ் ஐயர், அதாவது ஜி சுப்பிரமணிய ஐயர் சொல்லுவாங்க. சுப்பிரமணிய ஐயர், அதை ஷார்ட்டா ஜிஎஸ் ஐயர் நம்ம சொல்லிக்கலாம். 13வது கேள்வி, 1884 டிசம்பர் அடையாறில் கூடிய சபை. 1884 டிசம்பர்ல அடையாறுல ஒரு சபை வந்து கூடியிருக்கு. அந்த சபை பேர் என்ன? ஆன்சர் பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை, அதாவது தியாசபிக்கல் சொசைட்டி. அவங்க தான் அடையாறுல 1884 வந்துட்டு ஒரு மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் கூடின சபை தான் பிரம்மஞான சபை. அதுலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து போய் கலந்துட்டு இருப்பாங்க. அது வந்து யாருங்கிறதையும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்வியும் பின்னாடி இருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் வழங்கப்பட்ட இடம். அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள், இந்தியா ஃபுல்லாமே வந்துட்டு புரட்சிகரமான தேசியவாதிகள் இருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பல பேருக்கு அந்த புரட்சிகர நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத குறித்த அறிமுகமும் பயிற்சியும் வழங்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் லண்டன் ஹவுஸ். அதாவது இந்தியா லண்டன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. சாரி, இந்தியா ஹவுஸ் லண்டன், தப்பா சொல்லிட்டேன். லண்டன்ல ஒரு இடம் இருக்கு, அது வந்து இந்தியன் ஹவுஸ். இந்தியா ஹவுஸுங்கிறது லண்டன்ல இருக்கு. அங்கதான் இந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் என்னென்ன, நம்ம என்ன பண்ணணும், நீங்க இந்த இதுக்குள்ள வரீங்க, இந்த ரேடாருக்குள்ள வரீங்கன்னா நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணாதான் இதை வந்துட்டு தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த அறிமுகம், அதற்கான பயிற்சி, ட்ரைனிங், இதெல்லாமே வந்து எங்க கொடுக்குறாங்க பாருங்க. இந்தியா ஹவுஸுங்கிற ஒரு பிளேஸ், அது எங்க இருக்குன்னா லண்டன்ல இருக்கு. அங்க வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க. 15வது கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஆங்கிலேயர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு துயரமான சம்பவம் நம்ம ஹிஸ்டரியில, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த படுகொலைக்கு காரணமான ஆங்கிலேயர் யார்? அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் யார்? ஆன்சர் ஜெனரல் டயர். ஜெனரல் டயர் ரொம்ப ஒரு கொடூரமான ஆள் டயருங்கிறவர். ஓகே, அடுத்த கேள்வி, 16வது கேள்வி, எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றது மற்றும் அக்கட்சி வெற்றி பெற்றதன் காரணத்தினையும் கூறுக. ஸோ 2 ஃபேக்டை ஒரே கேள்வியில் கேட்டிருக்க, ரெண்டுமே சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம், மொத்தமாக ஒரு 98 இடம் இருந்துச்சு, அதில் நீதி கட்சி எத்தனை இடத்துல வந்து வின் பண்ணாங்கன்னு கேட்டோம் இல்லைங்களா? அதோட சேர்ந்த கேள்வி தான் இது. ஏன்னா இந்த வருஷம் இந்த வருஷம் சொல்லியிருக்கல, அந்த வருஷத்தில் நடந்த தேர்தலில் நீதி கட்சி ஜெயிச்சிட்டாங்க. எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்கன்னா 63 இடத்துல, அதாவது போட்டி போட்ட 98 இடத்துல 63 இடத்துல ஜெயிச்சாங்க. அவங்க ஏன் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான காரணமும் அதில் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இங்கே கேட்டிருக்கேன். ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து சொல்லணும். எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றது அப்படின்னா ஆன்சர் 1920. அந்த வருஷம் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி ஜெயிச்சு, நீதி கட்சி தான் வந்துட்டு அமைச்சரவை அமைக்கிறாங்க. அதான் அவங்க தான் வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க அந்த கட்சியிலேருந்து. சரிங்க, ஏன் அந்த கட்சி ஜெயிச்சது? ஒன்று வந்துட்டு அவங்க எதிர்த்து போட்டி போட்டவங்கள நல்லா வந்து அதிகமாக வந்து வாக்கு இது பண்ணி ஜெயிச்சாங்களா, இல்லை என்ன, எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
1920 இந்த வருஷம்லாம் பாருங்க ஐஎன்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐஎன்சி 1885 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 1920 முதல் தேர்தல் நடக்குதுன்னா அப்போ காங்கிரஸ் அந்த இடத்துல வந்து ரோல் பிளே பண்ணவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தது. காங்கிரஸ் தேர்தலை வந்து புறக்கணித்தது. எங்களுக்கு தேர்தல் வேண்டாம், அதாவது நாங்கள் சொன்னது நீங்கள் செய்யலை, அதனால் உங்கள் தேர்தலில் நாங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வந்து காங்கிரஸ் வந்துட்டு 1920 நடந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அதனால் நீதி கட்சி மெஜாரிட்டியாக வந்து வின் பண்ணி அமைச்சரவை வந்துட்டு அமைச்சு இவர் வந்துட்டு யாருன்னா அதுக்கு ஒரு பின்னாடி இந்த கேள்வியாகவே இருக்குது, அது அப்போ பார்த்துக்கலாம். முதலமைச்சர் ஒருத்தர் ஆயிருப்பார் நீதி கட்சியின் சார்பாக. ஓகேங்களா. 17வது கேள்வி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் மரணம் அடைந்தவர்கள் யாவர்? ஒரு 2 பேர் வந்து இறந்துருப்பாங்க. எங்கன்னா சிறையிலேயே ஜெயிலேயே வந்துட்டு இறந்துருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருப்பாங்க. அப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 2 பேர் வந்து சிறையிலேயே வந்து இறந்துருவாங்க. அவங்க 2 பேர் யாரு? அந்த 2 பேர் ஆன்சர் தாளமுத்து. ஃபர்ஸ்ட் வந்து தாளமுத்து, அவரும் நடராஜன். இந்த 2 பேரும் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறை சென்று சிறையிலே வந்துட்டு இறந்தவங்க. தாளமுத்து, நடராஜன் ரொம்ப 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 முக்கியமான 2 நபர்கள். இவங்க தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆரம்ப காலத்தில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க. ஸோ அது வந்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்துட்டு அந்த நினைவிடங்கள் கூட வந்துட்டு நம்ம இதில் அரசாங்கத்தில் வந்து வச்சிட்டு இருக்காங்க. தாளமுத்து, நடராஜன் மறக்கவே கூடாது இந்த 2 பேரையும். 18வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கத்தின் நோக்கங்களை கூறுக. சென்னை வாசிகள் சங்கம் ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? அந்த சங்கத்துடைய நோக்கம் தான் என்ன? ஆன்சர், ஃபர்ஸ்ட் இவங்களோட நோக்கம் என்னன்னா, இந்த சங்கத்துடைய உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா. ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி சங்கமே அபராதத்தில் தாங்க ஓடுது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சங்கத்தை விட்டுறக்கூடாது. அந்த சங்கத்துடைய உறுப்பினர்களுடைய நலன், அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத செஞ்சு கொடுக்கணும். அதுதான் உறுப்பினர்களோட நலனை வந்துட்டு பாதுகாக்கணும். 1. 2வது பார்த்தீங்கன்னா வரி. அந்த டைமில் வந்து டேக்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அந்த வரிகளை குறைப்பது. இவங்க நினச்ச உடனே வரி வந்து குறைச்சிட முடியாது. இவங்க என்ன பண்ணணும், அதுக்கு வந்து கோரிக்கை வைக்கணும். யாருக்கு? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும். எங்களுக்கு இந்தந்த டேக்ஸஸ்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுங்க, கம்மி பண்ணி கொடுங்க, இந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவங்க கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கையை கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தினா தான் அது வந்துட்டு குறையும். நம்மளால் நினச்ச மாதிரி வந்து குறைக்க முடியாது. அதனால் அந்த வரி எந்தெந்த விஷயங்களில் வந்துட்டு வரி வந்து நிறைய இருக்கும். ஏன்னா இந்த சென்னை வாசிகள் சங்கம் இதில் வந்து மெஜாரிட்டி உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா வணிகர்கள், அதாவது வந்துட்டு ட்ரேட் பண்ணுறவங்க, இது ஏதாவது வந்துட்டு ஒரு பொருள் விற்கிறவங்க, அந்த மாதிரி வந்துட்டு அந்த காலத்தில் அந்த மாதிரி வணிகர்கள் முக்கிய பங்கு வகித்த இந்த சங்கத்தில் அந்த வரிகளை குறைப்பதற்கான கோரிக்கைகள் நிறைய வந்து இவங்க வச்சாங்க. அதுவும் ஒரு முக்கியமான நோக்கம், இந்த சங்கத்துடைய நோக்கம். 19வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு. இதான் நமக்கு வந்து மறக்கவே கூடாது இந்த கேள்விலாம். இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஃபர்ஸ்ட் ஐஎன்சி மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டு. ஆன்சர் 1885. எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில். ஆக்சுவலாக பூனேல தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் அங்கே வந்துட்டு அந்த பிளேக் நோய், அந்த நோய் வந்துட்டு கொஞ்சம் பரவி இருக்கும். இப்போ எப்படி கோவிட் நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுனதோ அந்த மாதிரி அந்த டைமில் அந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஏரியாவில் வந்துட்டு கண்டாமினேட் ஆகிருக்கும். அதனால் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க பூனேலேருந்து பாம்பேக்கு. இனிஷியலாக பிளான் பண்ணது பூனே, ஆனால் அவங்க கண்டக்ட் பண்ணது மீட்டிங்கை நடத்தின இடம் வந்து பம்பாய். வருஷம் 1885 முதல் ஐஎன்சி மாநாடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்சி மாநாடுனாலே 1885 அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வருஷத்துக்கும் ஒரு மீட்டிங். 1886 2வது மீட்டிங், 87 3வது மீட்டிங், 88 4, 89 5ன்னு வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். இதில் சிறப்பு மீட்டிங் இருக்கும். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை மீட்டிங் நடக்கணும். அது வந்து அவங்களுடைய ப்ரையாரிட்டி. அவங்க போட்டு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க, வருஷம் ஒரு முறை நம்ம மீட்டிங் நடத்தணுன்ட்டு. அது போக சிறப்பு கூட்டங்களும் வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே வந்து 12th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஐஎன்எம்ல பார்ப்போம். ஓகேங்களா.
20வது கேள்வி, தன்னாட்சி இயக்கத்திற்கு துணை நின்றவர்கள். தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண அந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாரு? தன்னாட்சி இயக்கத்திற்கு துணை நின்றவர்கள் யாருன்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் அருண்டேல். ஜிஎஸ் அருண்டேல். ரெண்டாவது பிபி வாடியா. பிபி வாடியா. மூணாவது சிபி ராமசாமி. சிபி ராமசாமி. இவங்க 3 பேரும் தான் தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட், அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 21வது கேள்வி, தமிழ்நாட்டில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய குவிமையமாக திகழ்ந்த ஊர் எது? தமிழ்நாட்டில் கிலாஃபட் மூமெண்ட்டுடைய குவிமையமாக கருதப்பட்ட இடம். ஆன்சர் வாணியம்பாடி. வாணியம்பாடி. இந்த ஊர் தான் கிலாஃபட் மூமெண்ட்டுடைய குவிமையமாக இருக்கும். தமிழ்நாட்டில் கிலாஃபட் மூமெண்ட்கான குவிமையமாக இருந்த ஊர் வாணியம்பாடி. இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் சர் ஜான் சைமன். சைமன் தலைமையில் தான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. 23வது கேள்வி, காங்கிரஸ் அமைச்சரவையை ராஜினாமா செய்ததற்கான காரணத்தை குறிப்பிடுக. காங்கிரஸ் அமைச்சரவையை ராஜினாமா செய்ததற்கான காரணத்தை கூறுக. ஏன்னா 2வது உலகப்போர் வந்திருக்கும். செகண்ட் வேர்ல்டு வார், உலகப்போர் வந்திருக்கும். அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல், நம்மளை கலந்து ஆலோசிக்காம இந்தியா வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இராணுவ வீரர்களை வந்துட்டு களத்தில் வந்து இறக்கியிருப்பாங்க. இராணுவ வீரர்கள் இவங்களை வந்துட்டு களத்தில் இறக்கியிருப்பாங்க. இது நடந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த 1937 ஆரம்பித்து 40க்குள்ளே இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு 2ஆம் உலகப்போர் நடந்திருக்கும். அந்த டைமில் என்ன ஆயிருப்பாங்கன்னா, காங்கிரஸ் வந்துட்டு அமைச்சரவை தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டு முதலமைச்சராகவும் ஆயிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இங்கே வந்துட்டு ஆழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? அப்போது எங்களுக்கு எந்த பவருமே இல்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கோபத்தில் காங்கிரஸ் வந்து அந்த அமைச்சரவையை ராஜினாமா பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு மறுபடியும் வந்துட்டு போராட்டத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் காங்கிரஸ் அமைச்சரவையை ராஜினாமா செய்ததற்கான காரணம். 24வது கேள்வி, டி. முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. டி. முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. பாருங்க, அப்போவே சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஜட்ஜா வந்து நம்மால் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷம் என்ன வருஷம்னா, ஆன்சர் 1877. இந்த டைமில் தான் டி. முத்துசாமி அவர்களை வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோடைய நீதிபதியாக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எங்கு யாரால் தொடங்கப்பட்டது? 25வது கேள்வி, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எங்கு யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வஉசி அவர்கள். வஉசி அவர்கள் தான் இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எங்கன்னா பிளேஸ் வந்துட்டு தூத்துக்குடி, எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லையே, மறந்துட்டேன், சாரி. வருஷம் வந்து 1906, அது ஞாபகம் இருக்குது. எங்கே அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு உண்மையிலே மறந்துட்டேன். நேற்று வந்து ஒரு ரிவிஷன் பண்ணேன் இந்த லெசனை, மறந்துட்டேன், சாரி. இந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே வந்து புக்கில் போய் பார்க்குறேன். சாரி, இந்த இதை மட்டும் மறந்துட்டேன். 26வது கேள்வி, ராபர்ட் ஆஷ் படுகொலை நிகழ்த்தப்பட்ட நாள்.
ராபர்ட் ஆஷ் படுகொலை நிகழ்த்தப்பட்ட நாள், அவரை வந்து எப்போ வந்து கொன்னாங்க? ஆன்சர் ஜூன் 17. ஜூன் 17, 1911. 1911 இப்போ தான் வந்து ராபர்ட் ஆஷ் வந்துட்டு சுட்டு வந்து கொன்றுவாங்க. 27வது கேள்வி, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாவர்? ஒத்துழையாமை இயக்கம் இந்தியா ஃபுல்லாமைக்கு நடந்திருக்கும். அதில் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை ஏற்று நடத்தியவர்கள் யாவர்? ஏன் வந்து இந்த பாடம் வந்துட்டு ஃபோக்கஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னா, ஏன்னா அந்த பாடமே தான் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடம். அதுதான் இந்த டாப்பிக்கும் கூட. இந்த யூனிட்டே பாருங்கள், தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதான், தமிழ்நாடு வரலாறு சம்மந்தப்பட்டதற்கும், அப்புறம் நம்மளுடைய விடுதலை போராட்டங்கள், அதுக்கப்புறம் எப்படிலாம் நமக்கு வந்து சீர்திருத்தங்கள் நடந்தது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த யூனிட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அதில் 27வது கேள்வி, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை ஏற்று நடத்தியவர்கள் யார்? 2 பேர். ஆன்சர் சி ராஜாஜி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சி ராஜாஜி அவர்கள், ராஜாஜி. 2வது ஈவேரா பெரியார் அவர்கள். இவங்க 2 பேரும் தான் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்துட்டு தலைமை தாங்கி இங்கே வந்து அந்த இயக்கத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. 28வது கேள்வி, எந்த மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது? இதெல்லாம் பாலிட்டிலையுமே பார்த்துருப்போம், இங்கேயுமே வருது. ஏன்னா இது வந்துட்டு அந்த புக்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த கேள்வி வந்து இங்கேயும் எடுத்து வந்திருக்கேன். எந்த மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் முழுமையான சுதந்திரமே, பூரண ஸ்வராஜ் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட், தனது இலக்கு என அறிவித்தது? ஆன்சர் லாகூர். லாகூர் மாநாட்டில் தான் இந்த இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 29வது கேள்வி, சென்னை மகாஜன சபையை நிறுவியவர்கள் யாவர்? இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இருக்கும். சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, அதுக்கப்புறம் இது தென்னிந்திய நல உரிமை சங்கம். இந்த ஒரு 3 சங்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 3 சங்கமே யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கான நோக்கம் என்ன, என்னெல்லாம் அவங்க வந்துட்டு முன்னெடுத்து செஞ்சாங்க, அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். 29வது கேள்வி, சென்னை மகாஜன சபையை நிறுவியவர்கள் யாவர்? ஆன்சர் எம் வீர ராகவாச்சாரி. முதல்ல வரவர் வந்துட்டு எம் வீர ராகவாச்சாரி, வீர ராகவாச்சாரி. 2வது பி அனந்தாச்சார்லு, அனந்தாச்சார்லு. 3வது ஒருத்தர் இருக்காரு, பி ரங்கையா, ரங்கையா. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் சென்னை மகாஜன சபையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் யார்? எம் வீர ராகவாச்சாரி, பி அனந்தாச்சார்லு, பி ரங்கையா. இந்த 3 பேர். 30வது கேள்வி, தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்ககால மிதவாத தேசியவாதிகளை பட்டியலிடுக. இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருந்த முக்கிய தொடக்ககால ஆரம்பத்தில் இருந்த மிதவாத தேசியவாதிகள், இவங்களாம் மிதவாதிகள், புரட்சிகரவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், 3 கேட்டகரி இருக்கும். அதில் மிதவாதிகள் தமிழ்நாட்டிலேருந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அதில் ஒரு 5-6 பேர் இருக்கும். அது ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து காதில் கேளுங்க. இது வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால் இந்த கேள்வி கொடுத்துருங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்டர், யாரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த மிதவாத தேசியவாதிகள்னு தெரிஞ்சுக்கிறது பெட்டர். நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. யாருன்னா விஎஸ் சீனிவாசனார். நான் எழுதலை, இதை வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா ஒரு 5-6 பேர் வருவாங்க. நான் அப்படியே வந்து சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. விஎஸ் சீனிவாசனார் ஃபஸ்ட்டு. 2வது பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி 3, டிஆர் வெங்கட் ராமனார் 4, 5வது பார்த்தீங்கன்னா ஜிஏ நடேசன், 6வது டிஎம் மாதவ ராவ், 7வது எஸ் சுப்பிரமணியனார். வேற யாரும் இல்லை, ஜிஎஸ் ஐயர், அவர் தான் எஸ் சுப்பிரமணியனார். மொத்தம் 7 பேர். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். விஎஸ் சீனிவாசனார், பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கட் ராமனார், ஜிஏ நடேசன், டிஎம் மாதவராவ், எஸ் சுப்பிரமணியனார். இவங்க 7 பேரும் தான் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? 31வது கேள்வி,
அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் வந்து அடித்து துவைச்ச கேள்வி, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் அவர்கள். அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. 32வது கேள்வி, தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் பெண்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்ற இயக்கம். முக்கியமான கேள்வி. இந்த இது வந்துட்டு சின்னதாக ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் பெண்கள், ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்ற இயக்கம். பொதுவாக இயக்கம் வந்துட்டு அந்த படித்தவங்க, அந்த தேசிய உணர்வு உள்ளவங்க, அந்த மாதிரி இருக்க ஆட்கள் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கீழே இருக்க வந்து காமன் பீப்புள், அவங்க கீழே வந்துட்டு அந்த இயக்கத்தோட தாக்கம் வந்து போய் சேராது. ஆனால் இந்த இயக்கத்துடைய தாக்கம் இத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்துருந்துச்சு, அவங்க எல்லாருமே வந்துட்டு அதில் பங்கும் பெற்றாங்க. அந்த இயக்கம் என்னன்னா, ஆன்சர் சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம். இந்த இயக்கம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அத்தனை பேரும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு, பெண்கள் முதற்கொண்டு எல்லாருமே. 33வது கேள்வி, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜியின் தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளினர்? பாருங்க, நம்ம இதில் வந்துட்டு கடலில் இருக்கிற உப்பை காய்ச்சி அந்த உப்பை வந்துட்டு நம்மளால் வந்து விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அதுக்கு உப்பு சட்டத்தை போட்டிருக்கானுங்க. அதை மீறி உப்பு அள்ளின விஷயம்தான் உப்பு சத்தியாகிரகம். அதில் தமிழ்நாட்டில் நடந்தது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம். யாருடைய தலைமைனா ராஜாஜியோட தலைமை. எத்தனை பேர் போய்விட்டு வந்து உப்பு அள்ளினாங்க? ஆன்சர் 12 பேர். 12 பேர் வந்துட்டு உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளுறாங்க. அந்த போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 500,000 பேர் வந்துட்டு தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க, பொடிநடையாக போகிறாங்க. போயிட்டு உப்பு அள்ளினது 12 பேர். அதில் ராஜாஜியும் ஒருத்தர். ஓகேங்களா? 34வது கேள்வி, எந்த பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியாக மாறியது? எந்த பத்திரிகை தேசிய பிரச்சாரம், அதாவது ரீஜனலாக இல்லாமல், அந்தந்த ஏரியான்னு இல்லாமல் தேசிய பிரச்சாரத்திற்கே வந்து ஒரு கருவியாக மாறின பத்திரிகை எதுன்னா ஆன்சர் சுதேசமித்ரன். சுதேசமித்ரன் பத்திரிகை. சுதேசமித்ரன் ரொம்ப 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 முக்கியமான பத்திரிகை, ரொம்ப ஃபேமஸான பத்திரிகையும் கூட. இந்த பத்திரிகை தான் தேசிய பிரச்சாரத்திற்காக ஒரு கருவியாக வந்து மாறி இருக்குன்னா பாருங்க. 35வது கேள்வி பார்க்கலாமா? அன்றைய சென்னை மாகாணத்தின் பகுதிகளை பட்டியலிடுக. இதுவுமே வந்து பாக்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு 4 ஸ்டேட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 4 ஸ்டேட்டில் அங்கங்கே வந்து கம்பைன் பண்ணி அதை மொத்தமாக சென்னை மாகாணம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு, அதுக்காக தான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், ஏபின்னு எழுதுறேன். ஏபினா ஆந்திர பிரதேசம். அதில் பார்த்தீங்கன்னா கடற்கரை மாவட்டங்கள், கடற்கரையோரமாக இருந்த மாவட்டங்கள், கடற்கரை மாவட்டங்கள் அது எல்லாமே வந்து சென்னை மாகாணத்துக்கு தான் வந்து இருந்திருக்கு. அது போக ராயலசீமா அப்படிங்கிற ஒரு இடம், ராயலசீமா, இது வந்துட்டு அப்போ சென்னை மாகாணத்தில் இருந்திருக்கு. அடுத்தது கர்நாடகா, கேஏன்னு போடுறேன். கர்நாடகாவில் என்ன பிளேஸில் இருந்திருக்குன்னா, ஃபர்ஸ்டே பாருங்கள் பெங்களூர்லாம் நம்மக்கிட்ட தான் இருந்திருக்கு, பெங்களூரு. அதுக்கப்புறம் பெல்லாரி, அப்புறம் தெற்கு கெனரா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம சென்னை மாகாணத்தில் இருந்திருக்கு. அப்புறம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மலபார் பகுதிகள் சென்னை மாகாணத்தில் இருந்திருக்கு. ஒடிசா எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க, ஒடிசா, ஓடின்னு போடுறேன், ஒடிசா அதாவது ஆந்திர பிரதேஷ்க்கு மேலே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கஞ்சம் அப்படின்ற ஒரு பிளேஸ். இது எல்லாமே வந்துட்டு சென்னை மாகாணத்துக்குள்ளே தான் இருந்திருக்கு. அப்போது சென்னை மாகாணம் பரப்பளவில் எவ்வளோ பெருசு இருந்திருக்கு பாருங்கள். அது எல்லாமே வந்து ரீஜனல் லாங்குவேஜ், அந்தந்த மொழி அடிப்படையில் நம்ம பிரிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்கள். 36வது கேள்வி, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிட சங்க விடுதி நிறுவப்பட்ட ஆண்டு.
இதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதில் இந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக ஒரு ஹாஸ்டல் வந்துட்டு நிறுவியிருப்பாங்க. அந்த ஹாஸ்டல் வந்து திராவிட சங்க மாணவர் விடுதி. அந்த விடுதி நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஜூன் 1916. 1916. அப்போ தான் இந்த பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு, இது வந்து பிராமணர்கள் இல்லாத மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹாஸ்டல், திராவிட சங்க மாணவர்கள் விடுதி. 37வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் நடந்த இயக்கத்தின் பெயர் என்ன? அதாவது ஒத்துழையாமை இயக்கம், நான் உனக்கு எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேன் அப்படி இருந்த ஒரு இயக்கத்தில் அதோட கூடவே இன்னொரு இயக்கமும் வந்து பக்கத்துலேயே நடந்திருக்கு. அந்த இயக்கம் என்ன? அதாவது எப்படி சொல்கிறது, மெயினாக ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே கிளை போராட்டங்கள் அங்கங்கே நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாகவே இன்னொரு இயக்கம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னா வரிகொடா இயக்கம். வரிகொடா இயக்கம், அதாவது வரி கொடுக்க மாட்டோம், அதுதான் இது வரிகொடா இயக்கம். இது வந்து ஒத்துழையாமை இயக்கம். உனக்கு எதுக்குமே நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன், அப்போ நான் ஏன் வரி மட்டும் கொடுக்கணும்? அந்த கான்செப்ட், ஒத்துழையாமை இயக்கத்துடைய கான்செப்டே வந்து உனக்கு எதுக்குமே நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன், நான் வந்து உனக்கு எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேன், அதுதான் ஒத்துழையாமை இயக்கம். நீ போடுற சட்டத்தை மதிக்க மாட்டேன், நீ சொல்கிற டேக்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒன்றுன்னா வரும். நீ கொடுக்குற, நீ இது பண்ணுற ஸ்கூலுக்கு போக மாட்டேன், காலேஜஸ் போக மாட்டேன், இது கோர்ட்டுக்கு வரமாட்டேன், இதுதான் எங்களுடைய ஒத்துழையாமை. நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். அதில் ஒரு பகுதி வந்து வரிகொடா இயக்கம். நான் ஏன் உனக்கு டேக்ஸ் கொடுக்கணும்? கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான், சிம்பிளாக. 38வது கேள்வி, ஈவேரா பெரியார் அவர்கள் இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்திய இடம். ஸோ சில கேள்விகள்லாம் வந்துட்டு நம்மளுடைய சொந்த ஊர் வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும். இப்போ சேலம் வந்து என்னோட ஊர், அப்போ இதெல்லாம் எனக்கு வந்து மறக்காது. ஸோ அந்த மாதிரி இப்போ திருநெல்வேலி வந்துட்டு சொந்த ஊரில் இருப்பீங்க, அந்த திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்து கேள்வியோ இல்லை ஃபேக்டோ வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு மறக்காது. ஏன்னா நம்ம சொந்த ஊர் சம்மந்தப்பட்டதான் டக்குன்னு நமக்கு வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அந்த மாதிரி இது ஈவேரா பெரியார் அவர்கள் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்திய இடம் சேலம். 39வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கத்தில் எண்ணிக்கையில் அதிகம் அங்கம் வகித்தவர்கள். அதை சொன்னால சென்னை வாசிகள் சங்கத்தில் உறுப்பினர்கள் அதிக பேர் யாருன்னா வணிகர்கள். அதான் இந்த பாயிண்ட் தான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வணிகர்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கத்தில் நிறைய பேர் யார் இருந்தாங்க, மெஜாரிட்டியாக, அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. வணிகர்கள் அப்படிங்கிறத தப்பான ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. வணிகருக்கு பதிலாக அவங்க வேறு எதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. 40வது கேள்வி, எந்த இரு கப்பல்கள் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது? வெள்ளோட்டம்னா ஒரு சின்ன ஒரு ட்ரையல் மாதிரி, இங்கே இருந்தாங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு அனுப்பப்பட்ட கப்பல், 2 கப்பல். எதுனா எஸ்எஸ் காலியோ, அப்புறம் எஸ்எஸ் லாவோ. இந்த 2 கப்பல் தான் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் நிறுவப்பட்டாங்கல்ல, அதில் வாங்கின 2 கப்பல், எஸ்எஸ் காலியோ, எஸ்எஸ் லாவோ. இது ரெண்டுமே வந்து கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில வந்துட்டு வெள்ளோட்டம் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது ஒரு இது மாதிரி சின்ன ஒரு பயணம் மாதிரி வந்து விடுறாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, 41வது கேள்வி, ஆங்கில அரசு கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றிய ஆண்டு. ஆங்கில அரசு கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றிய ஆண்டு. என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 1919, வேற ஒன்றும் கிடையாது, ரவுலட் சட்டம். இது ஒரிஜினலாக இதுக்கு பேர் வந்து ரவுலட் சட்டம் கிடையாது. 1919 1919 ஆக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டுக்கு பேர் வந்துட்டு குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டம். இதுதான் வந்துட்டு, இந்த வார்த்தையை கூட விட்டுருங்க, இது வந்துட்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டம். இங்கே பாருங்கள், புரட்சி குற்றச்சட்டம். யாரெல்லாம் வந்து புரட்சி பண்ணுறீங்களோ உங்களை வந்து நாங்கள் வந்துட்டு கைது பண்ணுவோம், அதுதான் இந்த சட்டம். அது அறியப்பட்ட, இது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியப்பட்டது எப்படின்னா ரவுலட் சட்டமாக தான் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பார். அதனால் 42வது கேள்வி, சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர்கள். சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர்கள் 2 பேர். ஆன்சர் சித்ரஞ்சன் தாஸ்.
சித்தரஞ்சன் தாஸ். ரெண்டாவது மோத்திலால் நேரு அவர்கள். மோத்திலால் நேரு. இவங்க 2 பேரும் தான் சுயராஜ்ய கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 43வது கேள்வி, புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் மற்றும் ஏற்றிய நாள்? புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சிக்கு போய் நம்ம தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னா ஆர்யா என்கின்ற பாஷ்யம். ஆர்யா என்கின்ற பாஷ்யம். ஏற்றிய நாளுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 26, 1932. அப்போ புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆர்யா என்கின்ற பாஷ்யம். ஏற்றப்பட்ட நாள் வந்து ஜனவரி 26, 1932. 44வது கேள்வி, தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுக்காக தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு எது? ஆன்சர் சென்னை மகாஜன சபா. சென்னை மகாஜன சபா எப்படின்னாலும் சொல்லலாம். இதுதான் தென்னிந்தியாவில் தெளிவான ஒரு தேசிய நோக்கங்களுக்காக தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு. ஏன்னா சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தீங்கன்னா அந்த தேசிய நோக்கம்னு இருக்காது. அந்த உள்ளூரில் அந்த வணிகர்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனு, வரியை வந்து டேக்ஸ் வந்து குறைக்கிறது, அந்த மாதிரி வந்து உள்ளூர்லேயே தான் அவங்களுடைய கோரிக்கைகள் இருந்தது. ஆனால் ஒரு தேசிய நோக்கம் அந்த ஒரு தேசிய முழுமைக்குமான ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட அமைப்புனா இந்த சென்னை மகாஜன சபா. 45வது கேள்வி, கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தம், அந்த ஸ்ட்ரைக்கு வந்துட்டு யார் வந்துட்டு ஹெட், தலைமை தாங்கியவர்? ஆன்சர் வஉசி அவர்கள். வஉசி அவர்கள் தான் கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவர். 46வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்த தேர்தல்கள் நடந்த ஆண்டு. ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தேர்தல்கள் புறக்கணிச்சிருப்பாங்க. அப்படி புறக்கணித்த அந்த தேர்தல்கள் நடந்த ஆண்டு முதல்ல எப்போ நடந்துச்சுன்னா 1920 நடந்து கிட்டத்தட்ட வந்து 37 வரைக்கும் காங்கிரஸ் வந்துட்டு தேர்தலே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலை. 37 தான் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அமைச்சரவை வந்துட்டு அமைப்பாங்க. அமைச்சரவை வந்துட்டு போடுவாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் காங்கிரஸ் வந்துட்டு தேர்தல்கள் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. எப்போ ஆரம்பிச்சது? 1920 ஆரம்பிச்சது. தேர்தல் நமக்கு ஆரம்பித்த காலம் 1920. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலை. 47வது கேள்வி, சைமன் குழுவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட பிரச்சார குழுவிற்கு தலைமை ஏற்றவர் யார்? இப்போ சைமன் குழுவை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் வந்து போகிறாங்க, அந்த குழுவுக்கு வந்து தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் எஸ் சத்யமூர்த்தி. ஐபிஎஸ். போக்குரி படம் சுமார் ஃபன்னு. 48வது கேள்வி, புரட்சிகர தேசியவாதிகளின் புகலிடமாக கருதப்பட்ட இடம். புரட்சிகர தேசியவாதிகளுடைய புகலிடம்னா பாதுகாப்பான, நமக்கு போனால் அங்கே பாதுகாப்பு இருக்கும், அந்த மாதிரி கருதப்பட்ட இடம் எது? ஆன்சர் பாண்டிச்சேரி. ஏன் பாண்டிச்சேரி புகலிடம் அப்படிங்கிற காரணத்தை வந்துட்டு நீங்கள் தான் வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும். ஏன் வந்து பாண்டிச்சேரி புரட்சிகர தேசியவாதிகளுக்கான ஒரு புகலிடமாக இருந்தது, ஒரு பாதுகாப்பான இடமாக இருந்தது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 49வது கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார்? நம்ம இது முன்னாடி பார்த்தோம் ஒரு கேள்வி, அது நியமிக்கப்பட்ட ஆண்டு. இந்த கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் இந்திய நீதிபதி. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். முதலாக ஒரு இந்திய நீதிபதி எப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்த காலத்தில் ஒரு இந்தியர் வந்து நீதிபதியாக வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்கார். அவர்தான் டி. முத்துசாமி. இவர் தான் வந்துட்டு
முதலாக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய நீதிபதி வருஷம் பார்த்தீங்கன்னா 1877, ரைட், 1877. ஸோ இவரை வந்துட்டு இந்திய நீதிபதியாக போட்ட உடனே பத்திரிகையில் வந்துட்டு பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஏன்னா பத்திரிகை எல்லாமே வந்துட்டு ஆங்கிலேயர்களுடைய பத்திரிகை. அவங்க ஒரு இந்தியர் எப்படி நமக்கு வந்துட்டு நீதிபதியாக வரலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு இவரை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அப்போதான் நம்ம ஆட்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து உரைக்குது. ஓகே, இந்த பத்திரிகை எல்லாமே பிரிட்டிஷோடது, அவங்களுக்கு சாதகமாக தான் எதுனாலும் எழுதுவாங்க. அப்போது நம்ம தேவையை மக்களுக்கு சொல்லணும், நம்ம கருத்தை மக்களுக்கு சொல்லணும்னா நமக்கான பத்திரிகைகள் வேணும் அப்படின்னு யோசித்து ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை தான் சுதேசமித்ரன், த இந்து. முதலாக நமக்கு வந்து தொடங்கப்பட்ட பத்திரிகை. எதுக்காகனா இவர் முத்துசாமி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிரிட்டிஷ் மேகசின்ஸு, பிரிட்டிஷ் பத்திரிகை எல்லாம். ஏன்னா அவங்க எல்லாமே பிரிட்டிஷுக்கு வேலை செய்கிறவங்க, பிரிட்டிஷ் ஆளுங்க. அதை எதிர்த்து நமக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு பத்திரிகை தான் ஹிந்து பத்திரிகை. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது பின்னாடியுமே கேள்வியில் இருக்குது, இருந்தாலும் இந்த நிகழ்வோட சம்மந்தப்பட்டது, அதனால் இப்போயே அதை சொல்லிட்டேன். ஓகேங்களா? 50வது கேள்வி, மதுரை மக்களால் ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்ட தலைவர். ரோசாப்பு துரை என செல்லமாக அழைக்கப்பட்ட தலைவர். ஆன்சர் ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப். இவர் தான் மக்கள் வந்துட்டு ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டார் மக்களால், மதுரை மக்களால். 51வது கேள்வி, பூரண சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றிய இடம் மற்றும் ஆண்டினை கூறுக. இதுவுமே ஐஎன்எம்ல முக்கியமான ஒரு பாயிண்ட். எங்க ஏற்றிருப்பாருன்னா தேசிய கொடி ஏற்றிய இடம் வந்துட்டு ராவி நதிக்கரை. ராவி நதிக்கரை. அங்கதான் பூரண சுதந்திரம், எங்களுக்கு வந்துட்டு பூரண சுதந்திரத்தை தான் வேணும் அப்படிங்கிறத அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு யார் கொடி ஏற்றினாங்க அதையுமே கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேசிய கொடியை எங்கே ஏற்றுறாரு? ராவி நதிக்கரையில் வந்து ஏற்றுறாரு. இது ஏற்றப்பட்ட ஆண்டு நமக்கு தெரியும், ஜனவரி 26, 1930. இதில் 2 வருஷம் கழிச்சு 1932 தான் அந்த ஆர்யா என்கிற பாஷ்யம் அவர் வந்துட்டு சென்னையில் இருந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் போயிட்டு மேலே போய் வந்து ஏற்றிருப்பார். அதே ஜனவரி 26, 1932, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு ராவி நதிக்கரையில் வந்து ஏற்றிருப்பார். சரிங்களா? 52வது கேள்வி, சுதேசி இயக்கம் தொடங்க பெற்றதற்கான நோக்கம். இப்போ ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு நோக்கம் இருக்கும். எதனால் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கும் இல்லையா? அந்த நோக்கம் வந்து என்ன? ஆன்சர் சுதேச நிறுவனங்களை ஊக்குவித்தல். அதாவது நம்ம உள்நாட்டு நிறுவனங்களை வந்து ஊக்குவித்தல். சுதேசினாலே நம்ம உள்நாடு, நம்ம நாடு அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல். அந்நிய பண்டங்கள், அந்த டைமில் வந்துட்டு மார்க்கெட்டில் இருந்த அந்நிய பண்டங்கள், அந்நிய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு புறக்கணித்தல். 3வது தேசிய கல்வியை முன்னெடுத்தல். தேசிய கல்வி, நமக்குன்னு ஒரு கல்வி, தேசிய கல்வி, இதை வந்துட்டு முன்னெடுத்து கொண்டு போகணும். அதுதான் இந்த சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டதுக்கான முக்கியமான நோக்கம். 53வது கேள்வி, குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம் என பரவலாக அறியப்பட்ட சட்டம். அதான் நம்ம மேலே பார்த்தோம், 1919 சட்டம். இன்னொரு பேர் வந்துட்டு ரவுலட் சட்டம். ஓகே. 54வது கேள்வி, சைமன் குழுவை இந்தியர்கள் புறக்கணித்ததற்கான காரணம் என்ன? சைமன் குழுவை இந்தியர்கள் புறக்கணித்ததற்கான ஒரு பிரச்சார குழுவே வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி புறக்கணிப்பதற்கான காரணம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? அந்த காரணம் வந்து என்னன்னா சைமன் குழுவில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்தியர்கள் ஒருவர் கூட இல்லை. இந்தியர்கள் ஒருவர் கூட இல்லை. அதாவது இந்த சைமன் குழுவை எதுக்கு போடுறாங்கன்னா, நம்ம பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கறதுக்கு தான் போடுறாங்க. ஒரு பிரச்சனை நமக்கு நடக்குது, அப்போது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒருத்தர் இருந்தால் தானே அதை வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியும் இல்லை? அதுவே இல்லாமல் ஆங்கிலேயர்களே இருந்தாங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஆனால் நமக்கு அது பிரச்சனை. அப்போ நம்ம ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தானே அந்த குழுவில் வந்து அதுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக தான் சைமன் குழுவை இந்தியர்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. 55வது கேள்வி, த ஹிந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கியவர்கள் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டு. மேலே சொன்னவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை த ஹிந்து.
தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வருஷம், தொடங்கப்பட்ட வருஷம் 1878 வருஷம். அந்த கனெக்ஷன் புரியுதுங்களா? 1877 வந்துட்டு முத்துசாமி அவர்கள் வந்து நீதிபதி ஆயிருப்பார். அதுக்கு வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் பத்திரிகை வந்து பயங்கரமாக வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, கேளிக்கை பண்ணியிருப்பாங்க, இவரெல்லாம் ஒரு நீதிபதியா அப்படின்ற மாதிரி ஒரு இது. இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறது, அந்த மாதிரி இப்போ எப்படி இது பண்ணுறோமோ அப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு அகெயின்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ஹிந்து பத்திரிகை. தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி, ஜி சுப்பிரமணியம் அவர்கள். சுப்பிரமணியம் ஜிஎஸ் ஐயர் தான் அவர், வேற யாரும் இல்லை. அப்புறம் எம் வீரராகவாச்சாரி, ராகவாச்சாரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான், ப்ளஸ் இவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் இந்த இந்துங்கிற பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 56வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர்? முதல் கூட்டம் எப்போ நடந்தது? 1885. அப்போ அதில் எத்தனை பேர், எங்கே நடந்தது? பம்பாய். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? அதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். 72 பேர். இந்த 72 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேவ் 72 அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேவ் 72. ஏன்னா அந்த டைமில் முதலாக ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாடுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் நம்ம செய்யணும், முன்னெடுத்து போகணும் அப்படிங்கிற அந்த முழக்கத்துக்காக ஒன்று கூடியவர்கள் அந்த 72 பேர். அவங்கள பிரேவ் 72ன்னு சொல்லுவாங்க. 57வது கேள்வி, காந்தியடிகள் உரையாற்றிய சென்னை மெரினா கடற்கரை கூட்டம் நடந்த ஆண்டு. சென்னை மெரினாவில் ஒரு கூட்டத்துக்கு காந்தியடிகள் வந்துட்டு பேசியிருப்பாரு. அப்படி பேசின அந்த கூட்டம் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் மார்ச் 18, 1919. இந்த வருஷம் ஞாபகம் வருதுங்களா? 1919 எதுக்கு? ரவுலட் சட்டம். அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பாக தான் இந்த சென்னை மெரினா கூட்டத்தில் அவர் வந்து உரையாற்றியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வருஷம் நமக்கு தெரியும் போதே அதுக்கான லிங்க் வந்து டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடணும். 58வது கேள்வி, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றியவர் சி ராஜாஜி அவர்கள். ராஜாஜி. எந்த சங்கத்தின் முயற்சியினால் சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது? 59வது கேள்வி, எந்த சங்கத்தின் முயற்சியினால் சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம். இவங்க தான் சித்திரவதை சட்டம் ஒழிக்க டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் வந்து போட வச்சு சித்திரவதை செஞ்சு ஒரு வரியை வந்துட்டு வசூலிக்கலாம் அப்படின்னு இருந்த நிலைமையை வந்துட்டு மாற்றி டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து போட வச்சிருப்பாங்க. டார்ச்சர் ஆக்ட். அந்த ஆக்டை வந்துட்டு ஒழிச்சிருப்பாங்க. ஸோ போட வைக்கல, அந்த ஆக்ட் வந்து ஒழிச்சிருப்பாங்க. அப்போ வந்து டார்ச்சர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதுதான் சித்திரவதை சட்டம். உனக்கு வந்துட்டு வரி கொடுக்கலையா, நீ எப்படி வேணாலும் சித்திரவதை செஞ்சு வரியை வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சட்டம் இருந்திருக்கு. அந்த சட்டத்தை அடித்து ஒழிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு இதை சொல்லலாம். டார்ச்சர் கமிஷன் போட்டு அந்த கமிஷன் அதை விசாரித்து ஓகே இது வந்துட்டு தப்பாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வந்து டார்ச்சர் ஆக்ட் சித்திரவதை சட்டத்தை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னு வந்துட்டு பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா சென்னை வாசிகள் சங்கம், அந்த இயக்கம் தான். 60வது கேள்வி, அடையாறில் நடந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் சென்னையிலிருந்து கலந்து கொண்டவர் யாவர்? இப்போ இந்த பிரம்மஞான சபை கூட்டம் முன்னாடியே பார்த்தோம், 1884 நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் சென்னையில் இருந்து கலந்துக்கிட்டவங்க யார் யார்? ஒரு 3 பேர் நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான். ஜிஎஸ் ஐயர், அவர் ஒருத்தர். ஜிஎஸ் ஐயர்னா சுப்பிரமணிய ஐயர். 2வது ரங்கையா அவர்கள், பி ரங்கையா. 3வது பி அனந்தாச்சார்லு. அப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்காங்க பாருங்க இவங்க எல்லாமே. அனந்தாச்சார்லு, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வேலையே. நம்ம இப்போ இருக்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஃப்ரீயாலாம் இல்லை அவங்க. அந்த டைமில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதே தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அடிமையாக இருந்திருக்கும். 61வது கேள்வி, கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்டதற்கான காரணத்தை கூறுக. கிலாஃபத் இயக்கம் தொடங்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னா துருக்கியிலிருந்து துருக்கியோட கலீஃபா
இவங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது பிரிட்டிஷ் வந்துட்டு பவர்லேருந்து இறக்கிடுவாங்க. அவங்களோட பதவியை வந்துட்டு பறிச்சிருவாங்க. பவர்லேருந்து இறக்கி பதவியை வந்துட்டு பறிச்சிருவாங்க. அந்த பதவியை மீட்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் கிலாஃபட் இயக்கம். முஸ்லிம்களோட இயக்கம் இது. 62வது கேள்வி, ஜேம்ஸ் நீலுக்கு எங்கு சிலை வைக்கப்பட்டது? ஜேம்ஸ் நீல் ஒரு கொடூரமான ஆங்கிலேய அதிகாரி. அவருக்கு சிலை வச்சிருந்திருக்காங்க. எங்க வச்சாங்கன்னா, சென்னையில் மவுண்ட் ரோடு இங்கே தான் இவருக்கு வந்து சிலை வச்சிருப்பாங்க, ஜேம்ஸ் நீலுக்கு. 63வது கேள்வி, சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கியவர்கள் யார்? சென்னை வாசிகள் சங்கத்தை உருவாக்கியவர்கள் யார்? யார்னா 2 பேர், கஜ்லு லட்சுமி நரசு. கஜ்லு லட்சுமி நரசு. 2வது சீனிவாசனார். சீனிவாசனார் வந்து நம்ம மிதவாத தேசியவாதிகள், தமிழ்நாட்டில் இருந்து மிதவாத தேசியவாதிகள் அந்த பட்டியலில் வந்து பார்த்துருப்போம் அவரை. 64வது கேள்வி, பாண்டிச்சேரியில் இருந்து வெளிவந்த புரட்சிகர வார செய்தித்தாள்களை குறிப்பிடுக. புரட்சிகர வார செய்தித்தாள்கள். அப்போ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, வார செய்தித்தாள்களா? அப்போ அதுக்கு என்னென்னு பார்ப்போம். பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தது இந்தியா, விஜயா, 3வது சூரியோதயம். இப்போ இந்த கேள்வியில் நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த 3 செய்தித்தாள்களும் வார பத்திரிகைகள். இந்த பாயிண்ட் தெரியுதுங்களா? வாரம் வெளிவந்த பத்திரிகை தான் இந்த இந்தியா, விஜயா, சூரியோதயம். இது எங்கேருந்து வெளியில் வந்திருக்கு? பாண்டிச்சேரியிலேருந்து வெளியில் வந்திருக்கு. அப்போ இந்த கேள்வியிலேருந்து எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம். இந்த 2 பாயிண்டில் இப்போ இந்தியாங்கிற ஒரு பத்திரிகை வந்துட்டு தினசரி பத்திரிகைன்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தா அது தப்பு. அதே மாதிரி விஜயாங்கிறது வார பத்திரிகைன்னு கொடுத்தா அது கரெக்டு. ஸோ இதுலேயே பாருங்கள் 2 நமக்கு பாயிண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். 65வது கேள்வி, மாற்றத்தை விரும்புவோர் மற்றும் மாற்றத்தை விரும்பாதோர் என எதன் அடிப்படையில் காங்கிரஸ் பிரிந்தது? காங்கிரஸ் வந்து 2ஆக உடைஞ்சிருக்கும். மாற்றத்தை விரும்புவோர் மற்றும் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படிங்கிறது அந்த 2 பிளவாக இருக்கும். அது என்ன பேசிஸில் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மாற்றத்தை விரும்புவோர் அவங்க யாருன்னா, சட்டசபைக்கு உள்ளே போகணும், தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி சட்டசபைக்கு உள்ளே போகணும், சட்டசபைக்கு எஸ் சொன்னவங்க. மாற்றத்தை விரும்பாதவர் நோ சொன்னவங்க. இல்லை நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை வந்துட்டு கண்டினியூ பண்ணி சட்டசபையில் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம கேட்டது கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன். இல்லை நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுடைய எதிர்ப்பை காட்டலான்னு இன்னொரு செக்ஷன். அதான் சட்டசபைக்கு எஸ் சொன்னவங்க மாற்றத்தை விரும்புவோர், நோ சொன்னவங்க மாற்றத்தை விரும்பாதோர். இந்த பேசிஸில் தான் வந்து காங்கிரஸ் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். 66வது கேள்வி, எந்த வருவாய் இழப்பை ஈடு செய்ய ராஜாஜி அவர்கள் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார்? எந்த வருவாய் இழப்பை ஈடு செய்ய ராஜாஜி அவர்கள் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார்? ஆன்சர், மது விலக்கு. அவர் வந்து ஒரு பரிசோதனை இதாக வந்து மது விலக்கு வந்துட்டு அறிவிச்சிருப்பாரு. அதனால் ஏற்படும் வருவாய் இழப்பு, அது வரைக்கும் அதில் வந்து ஒரு வருவாய் வந்துட்டு இருந்திருக்கும். அதை ஸ்டாப் பண்ணால் அதுலேருந்து ரெவன்யூ போகும்ல, அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா விற்பனை வரி சேல்ஸ் டேக்ஸ் வந்துட்டு இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 67வது கேள்வி, சென்னை மகாஜன சபையின் தலைவர் மற்றும் செயலாளர் பெயர்களை கூறுக. சென்னை மகாஜன சபையின் தலைவர் மற்றும் செயலாளர் பெயர்கள். தலைவர் பி ரங்கையா. செயலாளர் வந்துட்டு பி அனந்தாச்சார்லு. சார்லு. 68வது கேள்வி, அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய செய்தித்தாள்கள். அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய செய்தித்தாள்கள் 2 பத்திரிகை இருக்கும். அது என்னென்ன? ஆன்சர், நியூ இந்தியா, இன்னொன்று காமன் வீல்.
காமன்வீல், நியூ இந்தியா காமன்வீல். இதுதான் அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய செய்தித்தாள்கள். 69வது கேள்வி, முஸ்லீம் லீகின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? முஸ்லீம் லீகுடைய சென்னை கிளை, சென்னையில் ஒரு பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யார்? ஆன்சர் யாஹூப் ஹசன். யாஹூப் ஹசன். இவர் தான் முஸ்லீம் லீகை சென்னைக்குள்ள ஒரு பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 70வது கேள்வி, தமிழ்நாட்டில் உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டவர் யார்? யார்? ஆன்சர் ராஜாஜி. ஏற்கனவே பார்த்துட்டோம். இவரோடு சேர்ந்து ஒரு 12 பேர் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த 12 பேர் பேர்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க புக்கில். 71வது கேள்வி, சுதேசமித்ரன் தினசரி இதழாக மாற்றப்பட்ட ஆண்டு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து புக்கில் இருக்குது. அதனால தான் இதை வந்து நல்லா வந்து பார்க்க சொன்னேன். சுதேசமித்ரன் ஆரம்பிக்கும் போது அது வார இதழ், அதை தினசரி இதழாக, டெய்லி நாளிதழாக வந்துட்டு மாற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தோம்னா 1899 வந்துட்டு தினசரி இதழாக சுதேசமித்ரன் வந்து மாறுது. ஏன்னா சுதேசமித்ரனுக்கு அந்த அளவுக்கு வந்து வரவேற்பு, தேசிய நோக்கத்திற்காக, அதாவது அந்த தேசிய முழுமைக்கு அந்த ஒரு நோக்கத்திற்காக இது பண்ண ஒரு பத்திரிகை வந்து இந்த பத்திரிகையை வந்து மாறி இருக்கும். சுதேசமித்ரன் அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையும் வரவேற்பு பெற்றிருக்கும். அதனால வாரம் வர்றது டெய்லியுமே வந்து மாற்றுறாங்க. ஏன்னா அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அதனால அந்த பத்திரிகைக்கு. 72வது கேள்வி, பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக கைது செய்யப்பட்டவர்கள் யாவர்? அதாவது பிபின் சந்திரபால் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து விடுதலை செய்யறேன்னு சொன்னதை கொண்டாடுவதற்காக அதுக்காக ஒரு பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. அப்படி ஏற்பாடு செஞ்சதுக்காக 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு பாருங்கள். ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து விடுதலை செய்கிறாங்க. சரி, விடுதலை செய்கிறாங்களேன்னு ஒரு சந்தோஷத்தில், ஒரு கொண்டாட்டத்துக்காக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணால், அப்படி ஆர்கனைஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க. இந்த பிரிட்டிஷ் வந்து எப்படி வந்து வேலை செஞ்சுருக்கு பாருங்க. அந்த மாதிரி 2 பேர் யாருன்னா வேற யாரும் இல்லை, வஉசி மற்றும் சிவா அவர்கள். இந்த 2 பேரும் தான் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் தான் அரெஸ்ட் பண்ணி வஉசிக்கெலாம் வந்துட்டு அந்த இது செக்கு இழுக்கும், டபுள் ஆயில் தண்டனை கொடுத்து அதில் செக்கு இழுக்க வச்சதெல்லாம் இதனால தான். ஏன்னா இவர் வந்து ரொம்ப வெல்த்தியான ஆள். யார்? வஉசி அவர்கள். நல்லா வந்து பணம் படைச்சவர். அவரால் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு கப்பல் நிறுவனத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஈக்குவலாக இது நேருக்கு நேர் வந்து மோதக்கூடிய அந்த அளவுக்கு வந்துட்டு இருந்த ஆள். அதனால தான் மற்றவங்களை காட்டணும் வஉசி அவர்களுக்கு வந்து தண்டனைகள் கடுமையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு முக்கியமான இது வந்துட்டு என்னென்னா பணம். அந்த பணத்தை ரெவன்யூ அந்த டிபார்ட்மெண்ட்டில் கை வச்சிட்டார் இவர். இப்போ நீ வந்துட்டு கப்பல் விடுறியா, நானும் கப்பல் விடுறேன். எவ்வளோ பெரிய இது பாருங்கள் அந்த டைமில். இது எவ்வளோ பெரிய புரட்சி பாருங்கள். அந்த டைமில் வந்துட்டு தன்னோட சொத்து எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணி ஒரு கப்பல் நிறுவனத்தை இது பண்ணி உனக்கு போட்டியாக நான் வந்து விடுறேன். இது எப்போ இந்தியா வந்து அடிமையாக இருந்த, அடிமைப்படுத்தப்பட்ட அந்த டைமில். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு புரட்சிகரமான ஆள் அவர்கள் வந்து இவர் வஉசி. அதனால தான் அவருக்கு தண்டனைகள் ரொம்ப கடுமையாக வந்து கொடுத்தாங்க. மாடு செக்கு இழுக்க வேண்டிய அந்த செக்கை வந்து கையால் இழுக்க வச்சானுங்க. யாரு? பிரிட்டிஷ் ஆட்கள். ஓகே, 73வது கேள்வி, வேல்ஸ் இளவரசர், இளவரன்னு போட்டேன்னா டைப்பிங் மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இளவரசர் இது நான் ஒரு ரீட் பண்ண நான் மிஸ் பண்ணிட்டேன். வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு நடைபெற்ற நாள் மற்றும் ஆண்டு. 73வது கேள்வி, வேல்ஸ் இளவரசர் புறக்கணிப்பு. அவர் நமக்கு வருகை தராங்க, அதை நம்ம யாரும் கண்டுக்கவே இல்லை. ஸோ அந்த நாள் மற்றும் ஆண்டு எது? ஆன்சர் ஜனவரி 13, 1922. அப்போ தான் வேல்ஸ் இளவரசர் நம்ம இந்தியாவுக்கு வராரு. வந்தப்போ நம்ம வந்து யாருமே அவரை கண்டுக்கலை. 74வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாட்டின் தலைமை நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டினை கூறுக. ஸோ 2வது மாநாடு எங்கே நடந்துச்சு? ஃபஸ்ட்டு எப்போ நடந்துச்சுன்னு பார்ப்போம். 1886. இது எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு அப்படின்னா கொல்கத்தாவில் நடந்துச்சு. கல்கத்தா எல்லாம் ஒன்று தான். சரி, யார் தலைமை அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? 1986 கொல்கத்தா, தாதாபாய் நவ்ரோஜி. 75வது கேள்வி, பாரதியாரின் முன் உதாரணத்தை பின்பற்றி பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தவர்கள் யாவர்?
இதுக்கு முன்னாடியே ஒரு பாயிண்ட் வரும். என்னன்னா, பாரதியார் வந்துட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பாரதியார் வந்துட்டு பிரிட்டிஷ்டருந்து தப்பிக்கிறதுக்கு வந்துட்டு இங்கே போயிடுவார், பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். அதுக்கு ஏன்னு ஒரு காரணமும் இருந்துச்சு. அது வந்து உங்களை கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன். அதை மறுபடியும் சொல்கிறேன். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ஏன் இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போகிறாங்க. அப்படி பாரதியார் வந்து போயிருப்பார். அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு இது நல்லா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு வந்து அவரை ஃபாலோ பண்ணி இன்னும் சில பேர் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போகிறாங்க. அந்த மாதிரி யாருன்னு போனவங்க பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்துட்டு அரவிந்த் கோஷ். அரவிந்த் கோஷ் இவர் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்துட்டு விவி சுப்பிரமணியார். விவி சுப்பிரமணியார். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓஹோ இங்கே இருந்தால் நமக்கு பிரிட்டிஷ்ட வந்துட்டு பிரச்சனை வரும், குடைச்சல் வரும், அப்போ அங்கே போனால் ஃப்ரீயாக இருக்க முடியுது, அப்போ நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு வந்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு இங்கேருந்து வந்து ரீலொகேட் ஆகுறாங்க. யாரை வச்சு பண்ணுறாங்க பாருங்கள், பாரதியார். அவர் தான் அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக வந்து இருந்திருக்காரு. ஓகே, 76வது கேள்வி. இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1927. 77வது கேள்வி. சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சொற்பொழிவுகள் ஆற்றிய தீவிர தேசியவாத தலைவர். சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சொற்பொழிவுகள் ஆற்றிய தீவிர தேசியவாதிய தலைவர். ஆன்சர் பிபின் சந்தர்பால். பிபின் சந்தர்பால். 78வது கேள்வி. மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் யார்? அதை முன்னாடி பார்த்தோம். மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டுக் கொல்லப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் யார்? ஆன்சர் ராபர்ட் ஆஷ். ராபர்ட் ஆஷ். எப்போ கொல்லப்பட்டிருப்பாங்க? 1911. 79வது கேள்வி. குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அமைப்பு. இப்போ நம்ம எழுதுறீங்களா குடிமை பணி தேர்வு, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், அது வந்துட்டு இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ரெண்டுலையுமே ஒரே டைமில் நடக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வைத்த அமைப்பு. ஆன்சர் சென்னை மகாஜன சபா. சென்னை மகாஜன சபை. 80வது கேள்வி. பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. சொன்ன இல்லைங்களா, ஒரு 3 அமைப்பு இந்த லெசனில் பார்ப்போம்னா, சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, 3வதா இந்த பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம். இங்கிலீஷில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க புக்கில், அதையுமே பாருங்கள். SILF. செல்ஃப்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதை வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் செல்ஃப்னு கொடுத்துட்டு இதுக்கான அப்ரிவியேஷன் என்ன இதுவுமே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இதுதான் வந்து ஆன்சரு. புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதை கொடுத்து கூட கேள்வி கேட்டிருக்காங்க, அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்ட்டு. 81வது கேள்வி. எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர்? ஆன்சர் 1926. இந்த வருஷத்தில் நடந்த தேர்தலில் தான் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். 82வது கேள்வி. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், திரும்ப இதை கொடுத்துருக்கேன். மாணவர்களும் இளைஞர்களும் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்ற இயக்கம் வந்து சுதேசி இயக்கம். இது மேலே கொடுத்துருந்தேன், ரிப்பீட் ஆகிருக்கு. சுதேசி இயக்கம். ஓகே. 83வது கேள்வி. தன்னாட்சி இயக்கம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? தன்னாட்சி இயக்கம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? ஹோம் ரூல் மூமெண்ட். ஆன்சர் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். அன்னி பெசன்ட். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1916. ஹோம் ரூல் மூமெண்ட்னால 1916 டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். 84வது கேள்வி. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக பயணம் தொடங்கிய நாள் மற்றும் முடிவடைந்த நாள். எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடித்தாங்க? வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடித்தாங்கன்னா, ஏப்ரல் 13, 1930 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 28, 1930 வந்து முடிச்சிருப்பாங்க. ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணி 28 வந்து முடிக்கிறாங்க. வருஷம் 1930.
85வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளில் சென்னையை சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை. இப்போ ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்துச்சு பம்பாயில் 1885. அதில் கலந்துக்கிட்டவங்க 72 பேர், பிரேவ் 17 வந்து சொன்னேன். அதில் சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? ஸோ இதில் வந்துட்டு மொத்தமாக 72 பேர். அதில் சென்னையிலேருந்து போனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 22 பேர். இன்னும் இதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில், திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். அந்த பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். 72 பேரில் 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். 86வது கேள்வி, தமிழ்நாட்டில் யார் தலைமையேற்ற பொதுக்கூட்டத்தில் கிலாஃபட் நாள் கடைபிடிக்கப்பட்டது? தமிழ்நாட்டுடைய கிலாஃபட் டே சிம்பிளாக சொல்லலாம். அந்த டே வந்துட்டு யாருடைய தலைமையில் வந்துட்டு கடைபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஆன்சர் மௌலானா சவுகத் அலி. மௌலானா சவுகத் அலி இவங்களுடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அங்கே தான் கிலாஃபட் டே அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாங்கிற அந்த இது வருது. 87வது கேள்வி, சென்னையில் காங்கிரஸ் சார்பாக அமைச்சரவை அமைத்தவர் யார்? சென்னையில் காங்கிரஸ் சார்பாக அமைச்சரவை அமைத்தவர் ஆன்சர் ராஜாஜி அவர்கள். 88வது கேள்வி, சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் யாவை? இப்போ சென்னை மகாஜன சபை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்போ அதுக்கான கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைனா, லண்டனில் இருக்க இந்திய கவுன்சில் அதை வந்து மூடணும். இந்திய கவுன்சில் இங்கேயே வைங்க. கவுன்சில் எதுக்கு லண்டனில் வச்சுருக்கீங்க? மூடுதல், அது வந்து ஒரு கோரிக்கை. ரெண்டாவது வந்து வரிகளை குறைப்பது. இவங்களுமே வந்துட்டு டேக்ஸில் வந்துட்டு இது கவனம் செலுத்தினாங்க, வரிகளை குறைப்பது. மூணாவது இராணுவ நிர்வாகத்துக்கான செலவுகளை குறைப்பது. இராணுவ நிர்வாக செலவுகளை குறைப்பது. இதுதான் வந்துட்டு சென்னை மகாஜன சபையோட கோரிக்கைகள். 89வது கேள்வி, நீதி கட்சி வெற்றி பெற்ற தேர்தல் நடந்த ஆண்டு? 1920. முன்னாடியே சொல்லிட்டேன், இப்போதான் முதல் தேர்தல் நடக்கும், அதில் நீதி கட்சி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. 90வது கேள்வி, மக்களை திரட்டுவதற்கு முதலாக தமிழை பயன்படுத்திய இயக்கம். முதலாக மக்களை வந்துட்டு திரட்டுவதற்கு தமிழை வந்து பயன்படுத்திய இயக்கம். ஆன்சர் சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம். 91வது கேள்வி, பாரத மாதா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? பாரத மாதா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1904. 92வது கேள்வி, எந்த தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவை அமைத்தார்? அதாவது எந்த வருடம் நடந்த தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவை அமைத்தார்? ஆன்சர் 1923. 1920 நீதி கட்சி ஜெயிச்சு ஒரு முதலமைச்சர். 1923 3 வருஷத்துக்கு ஒரு டைம். அப்போ 23 எலெக்ஷன் நடந்து அதில் ஒரு முதலமைச்சர், அவர் தான் பனகல் அரசர். 93 அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதிய 2 புத்தகங்களை குறிப்பிடுக. 2 பத்திரிகை வந்துட்டு நியூ இந்தியா, காமன்வெல். 2 புத்தகங்கள் என்னன்னா, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது? விடுதலை பெற இந்தியா எவ்வாறு, இல்லை எப்படி அப்படின்னு சொல்லலாம், எவ்வாறு துயருற்றது. ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், அதான் இங்கிலீஷில் ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம். அதுதான் வந்து விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது. அடுத்தது இந்தியா அ நேஷன், இந்தியா ஒரு தேசம். இந்த 2 புக்கும் தான் அன்னி பெசன்ட் வந்து எழுதியிருப்பாங்க. 94வது கேள்வி, சைமன் குழு சென்னைக்கு வந்த நாள்? எப்போது சென்னைக்கு வந்தாங்க? ஆன்சர் February 18. February 18, 1929. February 18, 1929 தான் சைமன் குழு சென்னைக்கு வராங்க.
95வது கேள்வி, சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எங்கு இடம் பெயர்ந்தார்? அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது எந்த காரணம்னா சிறை தண்டனை, பிரிட்டிஷ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. எங்க போனார்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. 96வது கேள்வி, ராஜாஜி மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக அறிமுகம் செஞ்ச ஊர். ராஜாஜி மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக அறிமுகம் செய்த ஊர். ஆன்சர் சேலம். 97வது கேள்வி, தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றவர்கள் யார்? சுயராஜ்ய கட்சி வந்துட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க மொத்தமாக இந்தியாவில். அது தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை தாங்கியவர்கள், தலைமை ஏற்றவர்கள். ஆன்சர் எஸ் சத்தியமூர்த்தி. எஸ் சத்தியமூர்த்தி. எஸ் சீனிவாசனார். எஸ் சீனிவாசனார். 98வது கேள்வி, சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளராக பங்காற்றியவர் யார்? சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளராக பங்காற்றியவர் யார்? ஆன்சர் சி நடேசனார். சி நடேசனார். 99வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு யார் தலைமையில் எங்கே நடைபெற்றது? மொத்தம் 2 மாநாடு பார்த்தோம், இது 3வது மாநாடு. யாருடைய தலைமையில் எங்கே நடைபெற்றது? தலைமை பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி. பத்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் வந்து முஸ்லீம் தலைவர், முதல் முஸ்லீம் தலைவர். எதுக்கு? ஐஎன்சி மாநாடுக்கு முதல் முஸ்லீம் தலைவர் எப்போனா 3வது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜி. எங்கே நடந்துச்சு அப்படின்னா 1000 விளக்கு. இப்போ வந்து 1000 விளக்கு. அப்போ என்கின்ற 1000 விளக்கு என்கின்ற மக்கீஸ் தோட்டம். அப்போ அதுக்கு வந்து பேர் வந்து மக்கீஸ் தோட்டம். மக்கீஸ் தோட்டம். இது நடைபெற்ற வருஷம் பார்த்தீங்கன்னா 1887. 85ல் ஃபஸ்ட்டு, 86ல் 2வது மாநாடு, 87ல் 3வது மாநாடு. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு 1887. யார் தலைமையில்னா பக்ருதீன் தியாப்ஜி. இவர் தான் வந்து முஸ்லீம் தலைவர், முதல் முஸ்லீம் தலைவர். எதுக்குன்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு. எங்கே நடந்துச்சு? 1000 விளக்கு என்கிற மக்கீஸ் தோட்டம். 100வது கேள்வி, தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது எந்த போராட்டம்? முக்கிய அம்சமாக திகழ்ந்த போராட்டம் எதுனா ஆன்சர் கள்ளுக்கடை மறியல். கள்ளுக்கடை மறியல். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இருந்திருக்கு. இதோட 100 கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 22, 23 கேள்வி இருக்குது. பார்த்துட்டோம்னா இந்த பாடம் முடிஞ்சது. கொஞ்சம் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? 101வது கேள்வி, எந்த ஆண்டுக்கு பின்னர் சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்து இல்லாமல் ஆனது? இப்போ சென்னை வாசிகள் சங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க, நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு அது வந்து காணாமல் போயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம். அந்த வருஷம் என்ன? ஆன்சர் 1862. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் எங்கு தொடங்கி எங்கு முடிந்தது? தமிழ்நாட்டில் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சாங்கன்னு பார்த்தோம். ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 28 முடிஞ்சது. 1930 எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே முடிச்சாங்க? ஆன்சர் திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருச்சி டு தஞ்சாவூர். தஞ்சாவூர். வேதாரண்யம் வந்து தஞ்சாவூரில் தான் இருக்குது. திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி தஞ்சாவூரில் முடிக்கிறாங்க. வேதாரண்யமில் போயிட்டு உப்பு வந்து அள்ளுறாங்க. 103வது கேள்வி, நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் உருவாக்கிய ரகசிய அமைப்பின் பெயர். பிரதானமாக நீலகண்ட பிரம்மச்சாரின்னு தான் கேட்பாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி உருவாக்கிய அமைப்போட பெயர் என்ன? ஆன்சர் பாரத மாதா சங்கம். பாரத மாதா சங்கம். 104வது கேள்வி. 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த யார் அமைச்சரவை அமைத்தார்? அதான் முதலமைச்சர் யாருன்னா ரெண்டாவது முதலமைச்சர் 1923. இந்த கேள்வி வந்து முன்னாடியே வந்துச்சு, ஆனால் அதில் வருஷம் கேட்டிருப்போம். யார் அமைச்சார்னா பனகல் அரசர். பனகல்
அரசர். அவர் தான் வந்து 23 ஜெயிச்சு அமைச்சரவை வந்துட்டு அதான் முதலமைச்சராக இருப்பார். 105வது கேள்வி, குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் பெயர் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த சட்டத்தை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா சிட்னி ரவுலட். ஸோ இந்த ரவுலட் தான் நம்ம அவரை பேரை வச்சு தான் இந்த சட்டத்தை வந்து ரவுலட் சட்டம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். சிட்னி ரவுலட் தான் இந்த குழப்பவாத புரட்சி குற்றச்சட்டத்தை பரிந்துரை செய்தவர், ரெக்கமெண்ட் பண்ணவர் சிட்னி ரவுலட். அதனால தான் அவர் பேர்லேயே இந்த சட்டத்தை வந்து சொல்கிறோம், ரவுலட் சட்டம். 106வது கேள்வி, தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பாதோர் எனும் கருத்தை முன்வைத்தவர் யார்? தமிழ்நாட்டில் காங்கிரஸில் ஆல் இண்டியா ஓவரில் மாற்றத்தை விரும்புவோர்னு இருந்தது. தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பாதோருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள். ஏன்னா அவருமே வந்து காங்கிரஸில் தானே இருந்தார். அதனால் அவர் வந்துட்டு இந்த மாற்றத்தை விரும்பாதோர் அந்த கேட்டகரியில் வராரு. 107வது கேள்வி, பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட கழகம். பிராமணர் அல்லாதோர் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட கழகம். ஆன்சர் சென்னை திராவிடர் கழகம். சென்னை திராவிடர் கழகம். 108வது கேள்வி, தமிழ்நாட்டில் கிலாஃபத் டே, அதாவது கிலாஃபத் நாள், தமிழ்நாட்டின் கிலாஃபத் நாள். ஆன்சர் ஏப்ரல் 17, 1920. ஏப்ரல் 17, 1920. 109வது கேள்வி, எந்த இயக்கத்தின் தொடர்ச்சியாக வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது? மேலே சொல்லியிருந்தோம், ஒத்துழையாமை இயக்கம். இதனுடைய தொடர்ச்சியாக தான் வேல்ஸ் இளவரசருடைய வருகை வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டது. 110வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதற்கான காரணம் மற்றும் ஆண்டு. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது, அது திடீர்னு வந்து விலக்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன, எந்த வருஷம் வந்து அது விலக்கி கொள்ளப்பட்டது? ஆன்சர் வந்துட்டு சௌரா நிகழ்வு. வருஷம் வந்து 1922. இது என்னன்னா, இந்த சௌரி சர்வா நிகழ்வு என்னன்னா, ஒரு 22 காவல் நிலையர்கள், அதாவது வந்துட்டு இது போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனோட வச்சு கொளுத்திடுவாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக வந்துட்டு இவர் காந்தியடிகள் வந்து வன்முறையிலே ஈடுபட மாட்டார். அந்த வன்முறை சம்பவத்தின் காரணமாக அவருக்கு வந்துட்டு மன உளைச்சலாக என்ன பண்ணிடுவார்னா, ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுவார். அதுதான் வந்து 1922 அந்த வருஷம். அதுக்கான காரணம் சௌரா நிகழ்வு. 111வது கேள்வி, பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்ற சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணி பெரும்பான்மையாக இடங்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சுட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்காமல் யாருக்கு அமைச்சரவை அமைக்க உதவியது? அதாவது இது பாருங்க, சுயராஜ்ய கட்சி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, மாற்றத்தை விரும்புவோர் அந்த கான்செப்ட். ஏன்னா சட்டசபைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு வந்துட்டு இவங்க பிளான் பண்ணி சுயராஜ்ய கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மோத்திலால் நேரு இன்னொருத்தரும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சுட்டு அவங்க வந்துட்டு ஆட்சி ஏற்கலை. காங்கிரஸ் அந்த இது இருக்குல்ல, அந்த பந்தம் இருக்குல்ல, அதனால அவங்க ஆட்சி ஏற்காமல் வந்துட்டு மூணாவது ஒருத்தர், அவர் வந்துட்டு சுயேட்சை வேட்பாளர், அவருக்கு வந்துட்டு சட்டசபை அமைக்கிற அந்த ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அவர் யாருன்னா பி. சுப்பராயன். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கான்னு தோணுதில்ல. சுயராஜ்ய கட்சி ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் அவங்க வந்துட்டு ஆட்சியில் அமரல. அவங்களுக்கு பதிலாக பி. சுப்பராயன் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அந்த இது பண்ணுறாங்க. 112வது கேள்வி, எந்த அமைப்பின் கோரிக்கைகள் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகள் ஆயின? எந்த அமைப்போட கோரிக்கைகள்? இப்போ ஒரு அமைப்பு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க, அந்த கோரிக்கைகள் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஎன்சி வந்து ஓகே இதை நம்ம எடுத்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து கொண்டு போகிற அளவுக்கு அந்த கோரிக்கைகள் இருந்திருக்கு. அது யாருடைய கோரிக்கைகள்னு பார்த்தோம்னா, ஆன்சர் சென்னை மகாஜன சபா. சென்னை மகாஜன சபை. ஸோ இந்த சபையோடைய கோரிக்கைகள் தான் 1885 உருவாக்கப்பட்ட ஐஎன்சியோட கோரிக்கைகளை வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அவங்க அதை கையில் எடுத்து அவங்களுமே அதை வந்துட்டு கொண்டு போகிறாங்க. 113வது கேள்வி, மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளில் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்?
மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. எப்போ எங்கே நடந்திருக்குன்னா அது வந்து சென்னையில் தான் நடந்திருக்கும் 1887. அப்படி நடந்துக்கிட்ட மாகாணத்தில் சென்னையில் அதிக பேர் கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த எண்ணிக்கை என்ன? ஆன்சர் 362 பேர். 362 பேர் வந்து சென்னையிலேருந்து அதில் வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க. 114வது கேள்வி, புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தவர்கள் யாவர்? புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் வந்து விநியோகம் செய்தவர்கள் யாவர்? யார் யாருன்னா எம்பிடி ஆச்சாரியா. எம்பிடி ஆச்சாரியா. ரெண்டாவது விவி சுப்பிரமணியனார். இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கேயே போய் செட்டில் ஆனவங்க. யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு பயந்துக்கிட்டு சுப்பிரமணியனார். மூணாவது டிஎஸ்எஸ் ராஜன். டிஎஸ்எஸ் ராஜன். இவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புரட்சிகர நூல்கள் அதை வந்து விநியோகம் செய்கிறாங்க. 115வது கேள்வி, நீதி கட்சியின் முதலமைச்சர், அது 1920 நடந்த எலெக்ஷனில் வின் பண்ணி முதலமைச்சர் ஆனவர் யாருன்னா ஏ சுப்பராயலு. சுப்பராயலு. நீதி கட்சியின் முதலமைச்சர் ஏ சுப்பராயலு. 116வது கேள்வி, 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் யாருடைய தலைமையில் எப்பொழுது கூடினார்கள்? 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் யாருடைய தலைமையில் எப்பொழுது கூடினார்கள்? ஆன்சர் பி தியாகராயர். பி தியாகராயர். டிஎம் நாயர். டிஎம் நாயர். சி நடேசனார். சி நடேசனார். 1916 இந்த டைமில் தான் வந்துட்டு கூடியிருப்பாங்க. எங்கே? சென்னை விக்டோரியா பொது அரங்கில். எதுக்காகனா பிராமணர் அல்லாதவர்களுடைய அந்த ஒரு நலனுக்காக. 117வது கேள்வி, எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தது? ஆன்சர் 1937. அதில் தான் வந்து ராஜாஜி அவர்கள் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு முதலமைச்சராக இருப்பார். கருப்பு சட்டம். 118வது கேள்வி, கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்ட சட்டம். கருப்பு சட்டம்னு சொன்ன சட்டம் எதுன்னா 1919 சட்டம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரவுலட் சட்டம். 119வது கேள்வி, தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு. ஆன்சர் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம். 120வது கேள்வி, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? மதுரையில் தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்தி அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப். அதனால தான் மதுரை மக்களால் அவர் வந்துட்டு ரோசாப்புத்துறை என அன்பாக அழைக்கப்பட்டார். 121வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் எவ்வாறு பிரிந்தது? இதுதான் விஷயம். ஒத்துழையாமை இயக்கம் வந்துட்டு எதனால பிரிஞ்சது? சௌரி சௌரா அந்த நிகழ்வுக்காக சௌரி சௌரா 1922 பிரியுது. அதை பிரிஞ்சதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்படுது. அதை தொடர்ந்து காங்கிரஸ் வந்து எவ்வாறு பிரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, மாற்றத்தை விரும்புவோர் ஒரு பக்கம், மாற்றத்தை விரும்பாதோர் ஒரு பக்கம். ஸோ ரெண்டு பக்கமாக பிரியுது. சட்டசபைக்கு எஸ் ஒருத்தவங்க, சட்டசபைக்கு வேணான்னு சொன்னவங்க நோ. இது ரெண்டா வந்து பிரியுது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி 122வது கேள்வி, எந்த சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்ய இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்டது? எந்த சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்ய இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1919 சட்டம், அதான் அந்த ரவுலட் சட்டம். 123வது கேள்வி, நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட நிகழ்வு. இந்த பாட்டு வந்துட்டு நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிறது தெரியும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, அந்த மாதிரி வந்து அந்த பாடல் போகும். அந்த பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர்னு தெரியும். ஆனால் முதல்ல அந்த பாட்டு ஒலிக்கப்பட்ட நிகழ்வு எது?
ஆன்சர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அந்த போராட்டத்தில் தான் இவருமே வந்து கலந்துருப்பார். நாமக்கல் கவிஞருமே ராஜாஜி இது பண்ணதில் அதில் வந்துட்டு போகும்போது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு உத்வேகத்துக்காக இந்த பாட்டை வந்து பாடியிருப்பார். யார்? நாமக்கல் கவிஞர். ஓகே, இதோட இந்த லெசன் வந்து நமக்கு முடியுது. கொஞ்சம் பெரிய லெசன் தான். 123 கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கு. டைமே வந்து ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துருச்சு. இதை ஒரு டைம் ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் வீடியோ பற்றி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து டெஸ்ட் வீடியோ போட்டோம். இந்த டெஸ்ட் வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் இல்லை ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வந்து பார்த்துட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியதுன்னா என் சைட்லேருந்து பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் பிளான் பண்ணது ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் முடிச்சிடலான்னு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணதில் 1.5 மணி நேரம் தள்ளி போயிடுச்சு. இந்த லெசன் வந்து இதோட முடியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.